السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கித்தாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை 46 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 47வது பாடத்தை துவங்க உள்ளோம். வாருங்கள், இந்த கல்வியை நாம் கற்று அரபி இலக்கணத்தை நன்கு கற்றுக்கொள்வதற்கும் அதே போல் அதை தொடர்ந்து நாம் விளங்கி அதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் குர்ஆன் ஹதீஸை வழங்கி அதை அமல் செய்து இம்மை மறுமையில் நாம் வெற்றி பெறுவதற்கும் அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைவதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாருங்கள், தொடர்ந்து நாம் என்ன செய்வோம், இந்த பாடங்களை காண்போம், இதை விளங்கிக் கொள்வோம். வாருங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். நாம் கடந்த பாடங்களில் இருந்து இதை கண்டு கொண்டிருக்கின்றோம். அதவாத்து ஷர்த்தில்லத்தி லா தஜ்ஸிமு. அதவாத்து ஷர்த்தில்லத்தி லா தஜ்ஸிமு. ஷர்த்துடைய வார்த்தைகள் அல்லது எத்தகைய வார்த்தைகள்? லா தஜ்ஸிமு, ஜஸ்மு செய்யாதே அத்தகைய ஷர்த்துடைய வார்த்தைகள். இதுக்கு என்னென்ன? லவ், லவ்லா, லவ்மா போன்ற வார்த்தைகள் ஜஸ்மு செய்யாது என்பதை நாம் கடந்த காலங்களில் பார்த்தோம். அதே போல இதோடைய அர்த்தங்களையும் பார்த்தோம். லவ் என்பது ஷர்த் இல்லாததினால் ஜவாபும் நடக்கவில்லை என்பதை பலன் தரும் என்றும், லவ்லா லவ்மா என்ற இரு வார்த்தைகளும் ஷருத்து இருந்ததினால் ஜவாப் உண்டாகவில்லை என்பதை பலன் தரும் என்றும் இதெல்லாம் தெளிவாக கடந்த பாடங்களில் நாம் பார்த்தோம். இன்று நாம் அதனுடைய பயிற்சிகளை தொடர்ந்து காண இருக்கின்றோம். இதையும் தாண்டி சில பயிற்சிகள் நாம் வகுப்பில் பார்த்தோம் அல்லவா? என்ன? லம்மா, குல்லமா, இதா, அம்மா. இந்த லம்மா என்பது காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஷர்த்து. குல்லமா என்பது தொடர்படியாக நடக்கும் என்பதை காட்டக்கூடிய ஒரு ஷர்த்து. இதா என்பது அஹ், ஒரு செயல் கண்டிப்பாக நடந்தால் அதில் நுழையக்கூடிய வருங்காலத்தில் நுழையக்கூடிய ஒரு ஷர்த்து. அதே போல அம்மா என்பது அதாத்து ஷர்த்துடைய வார்த்தைக்கும் அதே போல ஷர்த்துல வரக்கூடிய ஃபேலுக்கும் பகரமாக அம்மா வரும் என்பதையும் இது எல்லாம் நாம் பார்த்தோம். இது எல்லாத்திற்கான உதாரணங்கள், எல்லாத்திற்கான தம்ரீனாக்கள், பயிற்சிகளை நாம் என்ன செய்ய போகிறோம், இந்த பாடங்களை தொடர்ந்து காண இருக்கிறோம். பாருங்கள், பயிற்சிகளை தொடர்ந்து நாம் காண்போமா? கடந்த பாடத்தில் நாம் இந்த பயிற்சியில் நமூதஜ் எடுத்துக்காட்டை மட்டும் கண்டோம். நேரம் இல்லாதன் காரணமாக இரண்டாவது பயிற்சியை அம்சா அதில் உள்ள பயிற்சியை கண்டுவிட்டோம். இப்ப பா இரண்டாவது அதுல ஏராப் வழங்க சொல்லி நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி நம்மளுக்கு பயிற்சி வழங்குவார்கள் அல்லவா? அந்த எடுத்துக்காட்டை நாம் பார்த்து விட்டோம். வாருங்கள், இப்பொழுது இரண்டாவது பா இதோடைய பயிற்சியை தொடர்ந்து காண்போம். அடுத்து இரண்டாவது பாருங்க, பா. பா என்னது? அறிவில் அம்சிலத்தல் அத்தியத்த பின்வரும் உதாரணங்களுக்கு ஏராப் வழங்கு. இதான் பா ரெண்டாவது. சரியா? அப்ப ரெண்டாவது பாருங்க என்ன சொல்றாங்க. முதலாவது, இதா மறித்த, நீ நோயுற்றால், நீ நோயிற்றால் ஃபஸ்தஷிரி தபீப, ஃபஸ்தஷிரி தபீப, மருத்துவரிடம் ஆலோசனை செய். நோயுற்றால் மருத்துவரிடம் ஆலோசனை செய். இரண்டாவது பாருங்க, லவ்லல் அக்லு, அறிவு இல்லை என்றால், லகானல் இன்சானு கல் ஹயவானி, மனிதன் மிருகத்தை போன்று ஆகிவிடுவான். அறிவில்லை என்றால் மனிதன் மிருகத்தை போன்று ஆகியிருப்பான். சரியா? மூன்றாவது, குல்லமா தஹப ஜீலுன், ஒவ்வொரு முறை செல்லும் பொழுதெல்லாம், ஜீல் என்றால் ஒரு சமுதாயம், ஒரு தலைமுறைன்னு சொல்லலாம். ஒரு தலைமுறை செல்லும் பொழுதெல்லாம் அந்த தலைமுறை அல்லாத வேறொரு தலைமுறை வரும். ஒரு தலைமுறை முடிய அடுத்தடுத்த தலைமுறை வந்துட்டே இருக்கும்ல. அப்ப ஒரு தலைமுறை செல்லும் பொழுதெல்லாம் அந்த தலைமுறை அல்லாத வேறொரு தலைமுறை வரும். இப்ப நாலாவது பாருங்க, லவிஹ்தரம்தல் நாச, மக்களுக்கு நீ சங்கை செய்தாயானால், செய்திருந்தால், மக்களுக்கு நீ சங்கை செய்திருந்தால், லஹ்தரமுக, உனக்கு அவர்கள் சங்கை செய்திருப்பார்கள். சரியா? இப்ப நீ மக்களுக்கு சங்கை செய்திருந்தால் உனக்கு அவர்கள் சங்கை செய்திருப்பார்கள். அப்ப வாருங்க, இதுக்கு யாரா பாப்போமா? இந்த பாருங்க கொடுத்திருக்காங்களா? இதா என்பது அதாத்து ஷர்த்தின் நிபந்தனை அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகும். கைரு ஜாசிமத்தின் ஜஸ்மு செய்யாததா இருக்கும். மப்னியத்துன் அல சுக்குனி, சுக்குனின் மீது மப்னியாகும். ஏன்னா அலிஃப் வந்திருக்குல்ல, அலிஃப்னா சுக்குன் மட்டும் தானே வரும். ஃபீமஹல் நஸ்பின், நசுபுடைய இடத்துல இருக்கிறது.
ஜவாப்ல இருக்கக்கூடிய ஃபேல் எதற்கும் என்ன செய்யாது, ஜஸ்மு செய்யாதுன்னு படிச்சோம். கைரு ஜாசிமத்தின் மேலே பார்த்தோம்ல. வுஜூத் ஷர்த் இருப்பதினால் மனிதன் மிருகத்தை போன்று ஆகுவது என்பது தடையானது. அப்ப அக்கில் இருக்கிறதுனால தான் அப்படியே மிருகத்தை போன்று ஆகுறது தடையானது. அப்ப அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகும். வஹிய இன்னும் இந்த லௌலா என்பதாகிறது அதாத்து ஷர்த்தின் கைரு ஜாசிமத்தின் ஷர்த்துடைய வார்த்தையா இருக்கும், ஜஸ்மு செய்யாததா இருக்கும். ஜஸ்மு செய்யாது, அதே போல என்ன ஷர்த்தையோட அர்த்தம் கொடுக்கக்கூடிய வார்த்தை. அல் அக்குலு அக்குல் என்பது முபத்ததாவா இருக்கும். அதனாலதான் என்னது அதோடைய அடையாளமா லம்மத்து கொடுத்தோம். ஹபருஹு இந்த முபத்ததாவுடைய ஹபர் ஆகிறது மஹதூஃபுன் உஜூபன் அவசியமான முறையில் போக்கப்பட்டதா இருக்கும். தக்தீருஹு அந்த ஹபருடைய உள்ரங்கமாகிறது மௌஜூதுன் மௌஜூதுன் என்பதா இருக்கும், பெற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு அர்த்தம். இப்ப லவுலல் அக்குலு மௌஜூதுன் அறிவு பெற்றுக்கொள்ளப்பட்டதாக இல்லை என்றால் அப்படின்னு வரும். சரியா? ஒரு ஜும்லத்து இன்னும் வாசகமாகிறது மினல் முபத்ததாஇ வல் ஹபரி முபத்ததா இன்னும் ஹபரிலிருந்து உண்டான வாசகமாகிறது. ஹிய ஜும்லத்து ஷர்த்தி அதுதான், அந்த வாசகம்தான் ஷர்த்துடைய வாசகமாகும். அக்குலு மௌஜூதுன் சேர்த்துதான் ஷர்த்துல வரக்கூடிய வாசகம். அப்புறம் பாருங்க லக்கான என்பது அல்லாமு லக்கானில் உள்ள இந்த லா மட்டும் சொல்றாங்க, அடுத்து காண சொல்லுவாங்க. அல்லாமு இந்த லாம் ஆகிறது வாக்கியத்துன் ஃபி ஜவாபி ஷர்த்தி ஷர்த்துடைய பதிலிலே நிகழக்கூடியதா இருக்கும். கான இந்த கான என்பது ஃபேலுன் மாலின் நாகிசுன் நாசிஹுன் மப்னியுன் அலல் ஃபதஹி கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேல். ஓகே, இது தெரியும். ஆ கானன்றது கடந்த கால மாலியுடைய அர்த்தம் கொடுக்கிறது. நாக்கிஸ் என்பதால் ஹபர் இல்லாமல் இதனுடைய வாசகம் முழுமை அடையாது. கானவுக்கு அப்புறமா என்ன வந்தாதான் முழுமை அடையும், ஹபர் வந்தால்தான் முழுமை அடையும். அதனாலதான் நாக்கிஸ் குறையுடையது. நாசிஹுன் நம்மளுக்கு தெரியும், இது சட்டத்தை நீக்கும். முபத்ததா ஹபரில் நுழையும் பொழுது ரெண்டுத்துக்கும் ரஃபா என்ற சட்டத்தை நீக்கி இஸ்முக்கு ரஃபா ஹபருக்கு நெசப் என்ற சட்டத்தை நீக்கக்கூடியதா இருக்கும். முபத்ததா ஹபரின் சட்டத்தை மபுனியுன் அலல் ஃபதஹி ஃபதஹின் மீது மபுனியாகும். நூனுக்கு ஃபதஹ் தானே கொடுத்தோம், அதனால் ஃபதஹின் மீது மபுனி. அடுத்து அல் இன்சான் இன்சான் என்பது இஸ்மு கானவுடைய இஸ்மு ஆகும். மர்ஃபூன் இஸ்முக்கு என்ன செய்யணும், ரஃபா தானே, ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத் ரஃபிஹி இன்னும் அந்த கானோடைய இஸ்மின் ரஃபைன் அடையாளமாகிறது அல்லம்பத்துல்லாஹிரத்து வெளிப்படையான லம்மத் ஆகும். நூனுக்கு லம்மத் தானே கொடுத்தோம். கல் ஹயவானி காஃப் அர்த்த ஹைவான் சொல்லுவாங்க. அல் காஃப் என்பது ஹர்ஃபு ஜர்ரின் ஜர்ருடைய வார்த்தையாகும். இது ஜர்ரு செய்யும்ல. அல் ஹயவானி ஹைவான் என்பது இஸ்முன் மஜ்ரூருன் பில் காஃபி காஃபை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்ட இஸ்மா இருக்கும். ஒரு காஃபு ஜாரு ஹைவான்றது மஜ்ரூரு. அலாமத்து ஜர்ரிஹி இன்னும் ஜர்ரு செய்யப்பட்ட அந்த இஸ்மின் ஜர்ரின் அடையாளமாகிறது அல் கஸ்ரு லாஹிரான் போட்டிருக்காங்க, இங்க தா வரணும். சரியா? அல் கஸ்ரத்து லாஹிரத்து வெளிப்படையான கஸ்ராவாகும். நூனு கஸ்ரா தானே. ஜார் மஜ்ரூர் ஆகிறது ஃபி மஹல்லி நஸ்பின் ஹபரி கானவுடைய ஹபரான நசபுடைய இடத்துல இருக்கிறது. கல் ஹயவானி என்பது இன்சான் இஸ்மு கானல, கல் ஹயவானி சேர்த்து என்ன இடத்துல இருக்கு, ஹபருக்கான கானோடைய ஹபருக்கு நெசபு வரணும், அதனால இது நெசபுடைய இடத்துல இருக்கிறது. இப்போ கான
இப்ப ஜா ஜீலுன் என்ற வாசகம் இருக்குல்ல, இங்க வந்திருக்குல்ல, ஜா கைருஹு. அப்ப இங்க தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு, ஜா ஜீலுன்னு கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க வாசகம், ஜவாபுடைய வாசகம் ஜா கைருஹு தான் வந்திருக்கு. சரியா? இப்ப ஜா கைருஹு என்ற வாசகம் ஆகிறது ஜவாபு ஷர்த்தி, ஷர்த்துடைய பதிலாகும். இப்ப குல்லமா தஹப ஜீலுன் என்ற ஷர்த்துக்கு அதோடைய பதில் தான் ஜா கைருஹுன்றது. சரியா? லா மஹல்ல லஹா, அந்த வாசகத்திற்கு இடம் இல்லை. மினல் இஅராப், இஅராப்ல இருந்து எந்த இடமும் இல்லை. ஏன்னா குல்லமா என்பது ஜஸ்மு செய்யாது நம்ம படிச்சிருக்கோம்ல, கைரு ஜாசிமா, அதனால ஜஸ்மு செய்யாது, அதனால எந்த ஒரு இடமும் இல்லை. இப்ப அடுத்து பாருங்க, லவ். லவ் என்பது அதாத்து ஷர்த்தின், நிபந்தனையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகும். கைரு ஜாசிமத்தின், ஜிஸ்மு செய்யாததா இருக்கும். அப்ப இது நிபந்தனையை குறிக்கும், ஆனா என்ன செய்யாது, ஜஸ்மு செய்யாது. பின்னாடி வரக்கூடிய ஃபேலுக்கு ஜிஸ்மு செய்யாது. மபனியத்துன் அல சுக்கூனி, சுக்குனின் மீது மபனி ஆகும். வாவுக்கு சுக்குன் கொடுத்தோம்ல, லவ், அதனால இது சுக்குனின் மீது மபனி ஆகும். அதுக்கப்புறம் பாருங்க, இஹ்தரம்த. இஹ்தரம் தல, இஹ்தரம் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, தாவத்தினியா சொல்லுவாங்க. இஹ்தரம் என்பது ஃபேலுன் மாதின் மபனியுன் அல சுக்கூனி, கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வினை சொல்லாகும். சுக்குனின் மீது மபனியாகும். இஹ்தரம் மீம்க்கு சுக்குன் தானே கொடுத்தோம், அப்ப சுக்குனின் மீது மபனியாகும். வத்தா இன்னும் தாவாகிறது லமீருன், எதிர்பால் ஆண்பால் எதிரில் உள்ள ஒருமையை குறிக்கக்கூடிய லமீர். மபனியுன் அல் ஃபதஹி, ஃபதஹின் மீது மபனியாகும். இங்கே போட்டிருக்காங்களா ஃபதஹ், அப்ப ஃபதஹின் மீது மபனி. ஃபி மஹல்லி ரஃப்இன் ஃபாயிலின், ஃபாயிலான ரஃபோட இடத்துல இருக்கிறது. அப்ப இஹ்தரம் என்பது ஃபேலு, இந்த தான்ற லமீர் தான் என்னது ஃபாயில், ஃபாயிலுக்கு ரஃப, அதனால ரஃபோட இடத்துல இருக்கிறது. அன்னாச, அப்ப ஃபேலு ஃபாயில், அப்ப இது என்னது மஃஊல். மஃஊலுக்கு நஸபுல, மஃஊலுன் பிஹி மன்சூபுன், மஃஊல் பிஹியாக இருக்கும், நஸபு செய்யப்பட்டதாக இருக்கும். வஅலாமத்து நஸ்பிஹி, இன்னும் அந்த மஃஊல் பிஹி உடைய நஸபின் அடையாளமாகிறது. அதனுடைய அடையாளம் என்ன, அல் ஃபத்ஹத்து லாஹிரத்து, வெளிப்படையான ஃபத்ஹாவாகும். சீனுக்கு ஃபத்ஹா இருக்குல்ல, அப்ப அதுதான் என்னது மஃஊல் பிஹி உடைய நஸபின் அடையாளம். லஹ்தரமுக, இப்போ இன்னொன்னா பிரிச்சு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் லாம், அத்த இஹ்தரமு, அப்புறம் க. பாருங்க, லாம் என்பது வாக்கிஅத்துன் ஃபி ஜவாபி ஷர்த்தி, இந்த லாம் என்பது ஷர்த்தின் பதிலிலே நிகழக்கூடியதா இருக்கும். ஷர்த்துக்கு பதில்ல வரக்கூடிய லாம். எஹ்தரமுக, இப்ப எஹ்தரமு, அடுத்த வாவ் தனியா, அடுத்த காஃப் தனியா. சரியா? ஒன்னத்தையும் சொல்றாங்க பாருங்க. இஹ்தரமு என்பது, இஹ்தரமு மட்டும் பாருங்க, ஃபிஅலுன் மாதின் மப்னியுன் அலல் லம்மி, கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேல் ஆகும். பன்மையில இது கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேல், மபுனியுன் அலம் லம்மி, லம்மின் மீது மபுனி ஆகும். இஹ்தரமூன்னு என்ன செஞ்ச, மீமுக்கு வாவு தான், லம்மு தானே கொடுத்தோம், அப்ப லம்மின் மீது மபுனி ஆகும். வல் வாவு, இன்னும் வாவ் ஆகிறது. இந்த மீமுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய இந்த வாவு இருக்குல்ல, அந்த வாவு சொல்றாங்க லம்மீருன். இது ஒரு லம்மீர் ஆகும். என்ன லம்மீர், பன்மை காட்டக்கூடிய ஒரு லம்மீர். சரியா? மூன்றாம் நபர் பன்மையை காட்டக்கூடிய லம்மீர். மபுனியும் நல்ல சுக்குனி, சுக்குனின் மீது மபுனி ஆகும். வாவுக்கு சுக்குன் கொடுத்தோம்ல, இப்ப சுக்குனின் மீது மபுனி. ஃபி மஹல்லி ரஃப்இன் ஃபாயிலின், ஃபாயிலான ரஃபோட இடத்துல இருக்கிறது. இஹ்தரமு என்பது ஃபேலு, வாவ் என்பது ஃபாயில். சரி, அடுத்த காஃப் இருக்குல்ல, அந்த காஃப் சொல்றாங்க பாருங்க, வல் காஃபு, இன்னும் காஃப் ஆகிறது இந்த காஃப். சரியா? லமீருன், இதுவும் லமீர், எதிர்பால் ஆண்பால் ஒருமையை குறிக்கக்கூடியது. எதிர்வினையில எதிரில் இருக்கவங்கள ஆண்பால் ஒருமையை குறிக்கக்கூடிய. அராபில் இருந்து அந்த வாசகத்திற்கு எந்த இடமும் இல்லை. ஆனா லவ் என்பது என்ன செய்யாது, ஜஸ்மு செய்யாதுல, அதனால யாராபில் இருந்து இந்த வாசகத்திற்கு என்ன இல்லை, எந்த ஒரு இடமும் இல்லை. சரியா? இப்போ வாருங்கள் கடைசி பயிற்சியை பார்ப்போமா. இப்ப கடைசி பயிற்சி என்ன சொல்றாங்க, கடைசி நம்மளுக்கு என்ன எப்ப தருவாங்க, கவிதை தருவாங்கல்ல, அதே மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. 7வது, இஷ்ரஹ் அஹதல் அபியாத்தில் ஆத்தியதி அரிபுஹு, பின்வரும் கவிதைகளில் ஒன்றை விவரி, அரிபுஹு, இன்னும் ஒன்றுக்கு என்ன செய், அந்த பின்வரும் கவிதைகளில் ஒன்றுக்கு ஏரா பழங்கு. ஒன்றை விவரிச்சு அதுக்கு ஏரா பழங்குனா போதும். சரியா? இங்க 3 கவிதைகள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன செய்ய போறோம், ஒண்ணுக்கு மட்டும் நம்ம ஏரா பார்க்க போறோம். ஏன்னா 3 கவிதை முக்கியம் என்பதால் 3 கவிதைக்கு நம்ம அர்த்தம் பார்த்து விடுவோம். வேண்டுமென்றால் ஒரு இதுக்கு மட்டும் என்ன செய்வோம், நாம் ஏறா பார்ப்போம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேசுகிறார் கவிஞர். இவர் அப்ப கவிஞர் என்ன சொல்ல வருகிறார், நற்காரியத்தை போன்று ஒன்றையும் நான் என்ன செய்ததில்லை, என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை என்று கூறுகிறார். நற்செயலை போன்று
ஒரு விஷயத்தை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததில்லை. நான் என்ன செய்ததில்லை, பார்த்ததில்லை. ஏனென்றால் அந்த நற்காரியத்தின் சுவை இனிப்பாக இருக்கும். இன்னும் அதனுடைய முகம் அழகானதா இருக்கும். இப்ப நற்காரியம் என்பது அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு உணவு பண்டத்தோட ஒப்பிட்டு சொல்றாங்க. அந்த உணவு எப்படி இருக்கும், சுவையாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். இனிப்பாக இருந்தா எல்லாரும் சாப்பிடுவாங்கல்ல, எல்லாருக்கும் அது பிடிக்கும்ல. அதே போல ஒரு அழகான ஒரு முகத்துடன் ஒப்பிடுறாங்க. இப்ப ஒரு முகம் அழகாக இருந்தால் எல்லாரும் ரசிப்பாங்கல்ல, அதே போல்தான் நற்காரியம் தான். நற்காரியத்தை அதனுடன் ஒப்பிட்டு இது போன்று நான் என்ன செய்ததில்லை, வேறு எதையும் நான் பார்த்ததில்லை என்று கவிஞர் அவர்கள் அழகாக கூறுகிறார்கள் பாருங்கள். வலம் அரக்கல் மரூஃபி, நற்காரியத்தை போன்று நான் பார்த்ததில்லை. அம்மா மதாஹுஹு, இந்த நற்காரியத்தின் சுவையாகிறது ஃபஹுல்வுன், இனிப்பாக இருக்கும். அம்மா வஜுஹுஹு, இன்னும் அந்த நற்காரியத்தின் முகமாகிறது ஃபஜமீலுன், அழகானதா இருக்கும். சரியா? இப்ப அடுத்து பாருங்க, ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, அறிவுகள் இல்லை என்றால், சிந்திக்கக்கூடிய அறிவுகள் மட்டும் இல்லை என்றால் என்ன, ஒரு சிங்கம் கூட மனிதனுடைய சங்கை, அவனுடைய சிறப்பு இருக்கு. அதெல்லாம் மனிதனுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குல்ல, எல்லாத்தையும் விட சிறந்த படைப்பினம் மனிதன் அல்லவா. அந்த மனிதன் ஏன் சிறக்கிறான், மற்றதுக்கெல்லாம் இல்லாத ஒண்ணு நம்மளுக்கு இருக்குல்ல, அது என்னது, ஆறாம் அறிவு தானே. அந்த அறிவு மட்டும் இல்லை என்றால், மற்றவங்களுக்கெல்லாம் அது இல்லை, நம்மளுக்கு அல்லாஹு தாலா அதை வழங்கியிருக்கான். அப்ப அந்த அறிவு, அந்த புத்தி மட்டும் இல்லாட்டி ஒரு சாதாரண சிங்கம் கூட என்னவாயிருமா, நம்ம மரியாதைக்கு நெருக்கமாயிரும், நம்மளுடைய மரியாதைக்கு நெருக்கமாயிரும். அதனால்தான் அறிவு, ஆறாம் அறிவு என்பது நம்மளுக்கு முக்கியமானது. அதை நாம் பயன்படுத்தாமல் ஒரு மிருகத்தை போன்று நடந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா. அதனால்தான் அந்த குணத்தை பயன்படுத்தாதவர்களை நாம் மிருகத்துடன் ஒப்பிட்டு பேசுவாங்க. மிருகம் போல நடந்துக்கிறியே அப்படின்னு. ஏன், மனிதர்களுக்கும் மிருகத்திற்கும் உள்ள வேறுபாடே அந்த அறிவை பயன்படுத்தி சரியான முறையில் அதை நாம் பயன்படுத்தி அதை நடத்தி கொள்வதுதான். அந்த அறிவை, ஆறாம் அறிவை நாம் பயன்படுத்தவில்லை என்றால் நம்மளுக்கும் மிருகத்திற்கும் என்ன இருக்காது, வித்தியாசமே இருக்காது. நம்மளுடைய சிறப்பு மரியாதை இருக்காது, நெருக்கமாக ஆகிவிடும் என்று கவிஞர் என்ன செய்கிறார், நம்மளுக்கு சொல்லி வருகிறார் பாருங்க. லௌலல் உகூலு, அறிவுகள் இல்லை என்றால் லக்கான அதுனா லைரமின், சிங்கத்தில் மிகவும் தாழ்ந்ததாகிறது, சிங்கத்திலே மிகவும் தாழ்ந்த சிங்கம் ஆகிவிடும். அதுனா இலா ஷரஃபி மினல் இன்சானி, மனிதனிலிருந்து உள்ள மரியாதையின் பக்கம் நெருக்கமானதாக ஆகிவிடும். இப்ப சிங்கத்தில் தாழ்ந்த சிங்கம், அதனால அலைகமின்னா, சிங்கத்தில் தாழ்ந்த சிங்கம் மனிதனிலிருந்து உள்ள மரியாதையின் பக்கம் நெருக்கமானதாய் ஆகிவிடும். இப்ப மனிதனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும்ல, அந்த மனிதனை விட மனிதனை விட என்னவாகிவிடும், மரியாதையின் பக்கம் நெருக்கமானதா இருக்கும். இப்ப மனிதனை விட மரியாதையின் பக்கம் அது நெருக்கமாயிரும். சரியா? அப்ப அக்கல் என்பது இருப்பதினால்தான் மனிதன் மரியாதைக்கு நெருக்கமா இருக்கான். அக்கல் இல்லைன்னா சிங்கத்தில் தாழ்ந்த சிங்கம் கூட மனிதனை விட என்னது, மரியாதையின் பக்கம் மிகவும் நெருக்கமானதா ஆகிவிடும். சரியா? இப்ப அறிவுகள் இருப்பதனால் நம்ம மரியாதையின் பக்கம் நெருக்கமா இருக்கும், இது இல்லாட்டி அது மரியாதையின் பக்கம் நெருக்கமாயிரும். அடுத்து பாருங்க, இத கடைசியாக கவிஞர் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கடக்கிறது, அந்த ஒரு நாளில் நான் என்ன செய்யவில்லை, யாருடைய கையையும் நான் பிடிக்கவில்லை. எந்த கையும் நான் பிடிக்கலன்னா, யாருக்கும் உபகாரம், உபகாரம், உதவிக்கரம் சொல்லுவாங்கல்ல, உதவிக்கரம்னா கை நீட்டுதல். அப்ப இங்க உதவி செய்வதை கரமோட நம்ம ஒப்பிடுவோம்ல, அதனால்தான் நான் யார் கையையும் பிடிக்கவில்லை, யாருக்கு நான் உதவி செய்யலைன்னு அர்த்தம். ஒரு நாள் கடக்கிறது, அந்த ஒரு நாளில் நான் யாருக்குமே உதவி செய்யவில்லை. அதே போல அந்த ஒரு நாளில் நான் என்ன செய்யவில்லை, எந்த ஒரு கல்வியும் நான் புதிதாக கற்றுக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நாள் கடந்ததென்றால் அந்த ஒரு நாள் என் வாழ்க்கையிலிருந்து இல்லை, என் ஆயுளில் அது சேராது. ஆமா, நம்மளுடைய வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் ஏதாவது பலன் மற்றவர்களுக்கு பலன் தர வேண்டும், நாமளும் பலன் பெற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உபகாரம் செய்வது, ஒன்னொன்னு ஏதோ ஒரு வழியில் நம்ம உபகாரம், இல்ம கற்றுக்கொள்ளணும், ஏதாவது ஒரு பலனை நாம் புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நாள் நம் வாழ்க்கையில் இல்லை என்றால் அந்த வாழ்க்கை என்பது, அந்த ஒரு நாள் என்பது நாம் என்ன செஞ்சிட்டோம், வீணா கழிச்சிட்டோம். இப்ப வீண் என்றால் என்னது, வீணா கழிச்சிட்டோம், சாதாரண மற்ற மக்கள் அல்லாத மற்ற ஹயவான்கள் எப்படி சாதாரணமா காலையில எழுந்திரிச்சது, சாப்பிட்டது, மறுபடியும் தூங்குனது, அப்படியே வாழ்க்கை ஓடுது. சரியா? இதனால்தான் மாணவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு நாளும்
மாணவர்கள் அல்லாமல் மற்றவர்களும் தான், முக்கியமாக மாணவர்கள் தான் படிக்கும் காலம். ஏனென்றால் அவர்களுக்கு ஒதுக்குறது, படிக்கிறதுக்குன்னே அந்த காலத்தை ஒதுக்குறாங்க அல்லவா. அப்போ அந்த ஒரு காலமாக இருக்கட்டும், வேற எந்த காலமாக இருக்கட்டும், நாம் என்ன செய்யணும், ஏதாவது ஒரு பலனை கற்றுக்கொள்ள வேண்டும் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையாகிவிடும். அதான் இங்க சொல்றாங்க பாருங்க. இதா மர்ரபி யௌமுன், என்னை கொண்டு கடந்தால், யௌமுன் ஒரு நாள் என்னை கொண்டு கடந்தால், வலம் அத்தஹித் யதன், நான் யார் கையையும் பிடிக்காத நிலையில், பிடிக்கவில்லை. அப்ப யார் கையும் பிடிக்கவில்லைன்னா உபகாரம் செய்யவில்லைன்னு அர்த்தம். வலம் அஸ்தஃபித் இல்மன், எந்த ஒரு இல்மையும் நான் என்ன செய்யவில்லை, பயன் பெற்று கொள்ளவில்லை. அப்படி அப்படிப்பட்ட நிலையில் ஒரு நாள் என்னை கொண்டு கடந்தால், ஃபமா தாக்க, அந்த நாள் இல்லை, மின் உம்ரி, என்னுடைய வயதில் இருந்து இல்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நாள் என் வயசுல, என் ஆயுள் என் வயதில் இருந்து சேராது. ஆஹ் சரியா. அப்ப அப்படிப்பட்டது என் ஆயுள்ல வந்துடக்கூடாது. அது அப்படிப்பட்ட ஒரு நாளே இல்லைன்னு கவிஞர் சொல்றாங்க. சரியா. இப்ப வாருங்கள், இதுல ஒரு கவிதைக்கு மட்டும் நம்ம என்ன செய்வோம், ஏறா பாத்துருவோமா. பாருங்க என்ன சொல்றாங்க. இதா, கடைசி கவிதை பார்த்தோம்ல, அதுக்கு மட்டும் சொல்றாங்க. இதா என்பது அதாத்து ஷர்த்தின், ஷர்த் நிபந்தனைக்கு அர்த்தக்கூடிய, நிபந்தனை அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. கைரு ஜாசிமத்தின், ஜஸ்ம செய்யாததா இருக்கும். இந்த பாடமே அந்த பாடம் தானே, ஜஸ்ம செய்யாத வார்த்தைகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதா என்பது என்ன செய்யாது, ஜஸ்ம செய்யாது. மபுனியத்து நல்ல சுக்கூனி, சுக்குனின் மீது மபுனியாகும். அலிஃப் வந்திருக்குல்ல, அலிஃப்னா சுக்குன் தானே. அப்ப வஹிய லர்ஃபுன் ஃபி மஹல்லி நஸ்பின். இன்னும் இந்த அதாத் ஆகிறது, இதா என்ற அதாத் ஆகிறது லர்ஃபுன், காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகும். ஃபி மஹல்லி நஸ்பின், நஸ்புடைய இடத்திலே இருக்கும். நசபுடைய இடத்துல லர்ஃபுக்கு ஏறாப்புல இடம் இருக்கு. என்னது, நசபு தானே அது. அப்ப இது நசபுடைய இடத்துல இருக்கும். இப்ப மர்ற பாருங்க, மர்ற என்பது ஃபேலுன் மாதின் மபுனியுன் அலல் ஃபதஹி ظاهري. அப்ப ஒரு ஃபேல் இது, கடந்தால் அப்படின்னு படிச்சோம்ல. அப்ப அதே போல வெளிப்படையான ஃபதஹின் மீது மபுனியாகும். ஃபதஹ் தானே கொடுத்திருக்காங்க இங்கே, இப்போ ஃபதஹின் மீது மபுனியாகும். இப்ப பீன் என்பது, அல்பா என்பது ஹர்ஃபு ஜர்ரின் மபுனியுன் அல சுகுனி, ஜருடைய வார்த்தை நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சதுதான். இன்னும் சுக்குனின் மீது மபுனியாகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆனா இது கசரின் மீது மபுனி. சரியா. வாக்கு கசரு தானே கொடுக்கும், அதனால கசரின் மீது மபுனியாகும். மபுனியும் அது கசரி. வலியா ஓ, இன்னும் யாவாகிறது. இந்த யா இருக்குல்ல, இந்த யா லமீருன். இப்ப தண்ணீரை ஒருமையை குறிக்கக்கூடிய யா லமீர் ஆகும். மபுனியின் அல சுக்குனி, சுக்குனின் மீது மபுனியாகும். யாக்கு சுக்குன் தானே கொடுத்தோம், சுக்குனின் மீது மபுனியாகும். ஃபி மஹல்லி ஜர்ரின் பில் பாய், பாவை கொண்டு ஜர்ரூட் இடத்துல இருக்கு. இப்போ பா ஜாரு, இந்த யா வந்து என்னது, அப்ப மஜ்ரூர்ல, அதனாலதான் ஜர்ரூட் இடத்துல இருக்குதுன்றாங்க. சரியா. அப்புறம் யௌமுன் பாருங்க. யௌமுன் என்பது மர்ற ஃபேல் போச்சுல, அதோடைய ஃபாயில் இந்த யௌமுன் தான். இப்போ ஃபாயிலுன், ஃபாயிலுன்னா அந்த மர்றவுடைய ஃபேலின் ஃபாயில், ஃபாயிலுக்கு ரஃபால மர்ஃபூன், ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்து ரஃபிஹி, இன்னும் அந்த ஃபாயிலின் ரஃபாயின் அடையாளமாகிறது. அல்லாமத்து ظاهرத்து, வெளிப்படையான லம்மத்தாகும். இந்த இருக்குல்ல, இதான் லம்மத், வெளிப்படையான லம்மத்தாகும். வலம், இன்னும் வாவ். அப்புறம் வாவ் பாருங்க, அல் வாவு ஹர்ஃபு அத்துஃபின், இந்த வாவ் என்பது அத்துஃபுடைய வார்த்தையாகும். இந்த இருக்குல்ல, இது அத்துஃபுடைய வார்த்தை. லம், இந்த லம்ம பேசுறாங்க பாருங்க, அதாத்து நஃபீன், இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய வார்த்தையாகும். கல்பின், இன்னும் புரட்டக்கூடிய ஒரு வார்த்தையாகும். என்ன புரட்டும், பின்னாடி வரக்கூடிய முலாரியான ஃபேல் முலாரியோடைய அர்த்தத்தை மானியாக புரட்டிவிடும். சரியா. அப்போ இந்த அத்தஹீத் என்பது முலாரி தான், இந்த லம்மு சேரும் பொழுது அது மானியாக புரட்டிவிடும். சரியா. அதான் நான் பிடிக்கவில்லை நம்ம அர்த்தம் வச்சோம்ல. அப்ப புரட்டக்கூடிய, அர்த்தத்தை புரட்டக்கூடிய ஒரு வார்த்தையாகும். ஜஸ்மின், ஜஸ்முடைய வார்த்தையாகும். ஏன் லம் வந்து என்ன செய்யும், பின்னாடி வரக்கூடிய ஃபேலுக்கு ஜஸ்மு செய்யும். அதனால ஜஸ்முடைய வார்த்தையாகும். மபுனியத்து நல்ல சுக்குனி, சுக்குனின் மீது மபுனியாகும். மீமுக்கு சுக்குன் தானே கொடுத்திருக்கோம், இப்போ சுக்குனின் மீது மபுனியாகும். அப்ப அத்த செய்து பாருங்க, ஃபேலுன் முலாரியுன் மஜ்சூமுன் பிலம், வருங்காலத்தை அல்லது நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேல் லம்மை கொண்டு ஜஸ்மு செய்யப்பட்டதா இருக்கும். இந்த இருக்குல்ல, இந்த ஜஸ்முக்கு அடையாளமா சுக்குன் கொடுத்திருக்கோமா, இப்ப லம்மை கொண்டு இதுக்கு ஜஸ்மு செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்து ஜஸ்மிஹி, இன்னும் அந்த ஃபேன் முலாரியின் ஜஸ்மின் அடையாளமாகிறது சுக்கூனு, சுக்கூனா இருக்கும். இந்த இருக்குல்ல சுக்கூனு. சரியா. அப்ப இது முலாரியான ஃபேல், இந்த லம்மு நுழைஞ்சனால இது என்னவாயிரும், மாலியோட அர்த்தம் கொடுக்குறோம். சரியா. வல் ஃபாயிலு, இன்னும் ஃபாயில் ஆகிறது லமீருன் முஸ்தத்திருன், மறைந்திருக்கக்கூடிய லமீரா இருக்கும். தக்தீருஹு, இன்னும் அந்த ஃபாயிலின் உள்ரங்கமாகிறது அன, அன நான் அர்த்தம். அப்புறம் அன என்பது உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, மறைந்திருக்கிறது. அதுதான் என்னது, ஃபாயில். அப்புறம் பாருங்க எதன், எதன் என்பது மஃபூலன் பிஹி, ஃபஅல் லமீர் ஃபாயில, எதன் மஃபூலன் பிஹி மன்சூபன், அது நசப் செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்து நஸ்பிஹி, இன்னும் அந்த மஃபூல் பிஹி நசபின் அடையாளமாகிறது. அல் ஃபத்ஹத்துல்லாஹி இருக்கும், வெளிப்படையான ஃபத்ஹாவாகும்.
இந்த இருக்குல்ல, எதன் தாலுக்கு ஃபதஹா தானே கொடுத்தோம். ஒரு ஜும்லத்து இன்னும் வாசகமாகிறது, இந்த வாசகமாகிறது. ஃபி மஹல்லி ஜர்ரின் முதாஃபின் இலைஹி, முதாஃப் இலைஹியான ஜர்ரோட இடத்துல இருக்கிறது. இப்ப இது இருக்குல்ல, அஹ், மர்ர பி யௌமுன் வலம் அத்தஹித் எதன் அப்படின்னு வந்துச்சுல. இது மொத்தமா இதால போய் என்ன செய்யணும்? அத்துஃப் வைக்கணும். அத்துஃப் இல்ல, என்னது இலாஃபத். இப்ப இதா என்பது லர்ஃபுன்னோம்ல, இப்ப லர்ஃபு இது முலாஃபு. அது ஹபரிமா, மாவுடைய ஹபரான நசபுடைய இடம். அப்ப இஸ்முக்கு ரஃபா வரும், அதுக்கு ஹபருக்கு நசப் வரணும். இப்ப மின் உம்ரி என்ற மொத்தம் ஜார் மஜ்ரூர் சேர்த்து மாவுடைய ஹபர்
அதனால் அது எந்த இடத்துல இருக்கு? நசபுடைய இடத்துல இருக்கிறது. அதான் சொல்றாங்க, ஜார் இன்னும் மஜ்ரூர் ஆகிறது, மாவுடைய கபரான நசபுடைய இடத்துல இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடம் இதுடன் முடிந்து விட்டது. வாருங்கள் தொடர்ந்து அடுத்த பாடத்தில் ஒரு புதிய பாடத்தை நாம் தொடர்ந்து காண்போம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா தொடர்ந்து இந்த கிதாபை முழுவதும் நாம் கற்றுக்கொள்வதற்கும், இங்கு உள்ள பயிற்சிகளையும் முழுமையாக நாம் கற்றுக்கொள்வதற்கும், இதன் மூலம் அரபி இலக்கணத்தை நன்கு கற்று தேர்ச்சி பெறுவதற்கும், அதன் மூலம் குர்ஆன் ஹதீஸை விளங்கி அமல் செய்து இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாம் அடைவதற்கும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.